ஆர்கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலில் செய்யக்கூடிய ஒரு வகை பாயாசம். அம்மனுடைய தலைமுடி விழுந்த இடம் தான் சாமுண்டீஸ்வரி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. 64 சக்தி பீடங்களில் ஒன்று அது தலைமுடி விழுந்த இடம். அங்கே செய்யக்கூடிய பிரசாதம் தான் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு கடலைப்பருப்பை நல்லா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினா கூட தப்பு கிடையாது, ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா 5 விசில் வரைக்கும் விடலாம். நான் கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு 3 விசில் விட்டேன். நல்லா குழைவாக வேணுங்கிறவங்க 5 விசில். அதே மாதிரி ஜவ்வரிசி 1/4 கப்பு எடுத்து இதை ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா அப்படி மசிகிற அளவுக்கு ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். தனித்தனியாக வேகுது, ஜவ்வரிசி தனியாக வேகுது, கடலைப்பருப்பு தனியாக வேகுது. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். குக்கரும் நான் 3 விசில் விட்டுருக்கேன், நீங்கள் 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணியை, இல்லைன்னா வெறும் வாட்டரை அதில் சேர்த்துட்டோன்னா ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சில்லுங்கிற தண்ணியை நம்ம ஊற்றுறோம். இப்போ விசில் அடங்கட்டும். ப்ரெஷர் அடங்கின உடனே நம்ம குக்கரை திறந்துக்கலாம். திறந்த உடனேயே ஒரு விஸ்கோ இல்லைன்னா மத்தோ வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நான் கரண்டி வச்சு மசிச்சிருக்கேன். வெந்திருக்கான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் மசிஞ்சது நல்லா தேறிக்கிறோன்னு சொல்லுவாங்க. முழுசு முழுசாக இருக்கும். அதனால் சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுறணும். நான் ரொம்ப மசிச்சு வைக்கலை, வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே வச்சுருக்கேன். ஜவ்வரிசி இதுவும் பார்க்க அழகாக இருக்கும்னு. நீங்கள் நல்லாவே 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு வெல்லம் சேர்க்கணும். 1/2 கப்பு வெல்லத்தை எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி, இதுக்கு பதம் ஒன்றும் தேவையில்லை, தூசியை வடிகட்டுறதுக்காக கரைச்சா போதும். இந்த மாதிரி நம்ம நல்லா கரையை விட்டு வச்சுக்கிட்டோம். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஜாதிக்காயில் ஒரு சின்ன துண்டு, அதுவும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கம்மியாக போதும், ரொம்ப வாசனை நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக ஜாதிக்காய் அதை நெய்யில் வறுத்துட்டு பொடிச்சுக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த, அதாவது அடுப்பில் வச்சுருந்தோம்ல, அந்த வெல்லத்தை வடிகட்டி கடலைப்பருப்பு ஜவ்வரிசியோடு சேர்த்துட்டோம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கோம். இப்போ இது அடுப்பை பற்ற வச்சு கொதிக்க வைக்கலாம். பாருங்க, நல்லா ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பும் நல்லா முழிச்சு அழகாக தெரியுது. மென்று சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லா இருக்கும். மென்று சாப்பிட முடியாதவங்களுக்கு தான் 5 விசில் 6 விசில் வச்சு நல்லா மசிய வேக விட்டுக்கலாம். இது மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலில் இது ஒரு பிரசாதம். அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இந்த ரெசிபி சொன்னாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை செய்து காமிக்கிறேன். ஒரு பேனில் நெய் விட்டுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம். அந்த நெய் காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, முந்திரி, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாமே நல்லா வறுத்து சேர்த்துக்கணும். அந்த நெய்யில் ஜாதிக்காயாவும் பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொரித்து எடுத்து பொடி பண்ணிக்கிடணும். ஜாதிக்காய் இப்போ நான் போடுறேன். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே தனியாக எடுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி இதோடு சேர்த்துக்கணும். இது ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம முந்திரி பருப்பு முதல்ல போட்டது மேலாக போடுறதுக்காக நான் எடுத்தது. இப்போ முந்திரி பருப்பு, முந்திரி பழம் எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் தேங்காயை பல்லாக கீறி அதையும் வறுத்து போட்டிருக்கேன். பூவாக திருவியும் நீங்கள் நெய்யில் வறுத்து போடலாம். இப்போ 1.5 கப்பு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்ச
பாலை அதோட சேர்த்துருக்கோம். இதோட ஒரு 5 மிளகை நெய்யில் வறுத்தும் இல்லைன்னா சும்மா பொடி பண்ணியோ நம்ம ஜாதிக்காய் பொடி பண்ணுவோமோ அதோட 5 மிளகையும் இதோட சேர்த்து போடணும். இப்போ இதோட நம்ம முந்திரி பருப்பு, முந்திரி பழம், மிளகு பொடி, ஏலப்பொடி, தேங்காய் துருவலை நெய்யில் வறுத்தது, ஜாதிக்காய் பவுடர் எல்லாமே சேர்த்துட்டோம். ருசியான ஒரு பிரசாதம். மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலில் செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ருசி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.